Taste the Daily. ஒடிஷாவில் 4 மக்களவை தொகுதிகளுடன் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சேர்த்து வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி 63% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் முதல்வர் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் கட்சியின் ஆட்சிக் காலம் வரும் ஜூன் 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து மக்களவை தேர்தலுடன் 147 இடங்களை உள்ளடக்கிய மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தல் 4 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அதன்படி பெர்ஹாம்பூர், கோராபுட், நபரங்பூர், காலஹண்டி உள்ளிட்ட 4 மக்களவை தொகுதிகளுடன் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. 31,89,000 பெண்கள், 30,97,000 ஆண்கள் என மொத்தமாக 62,87,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ள நிலையில் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசைகளில் காத்திருந்து வாக்களித்தனர். இதற்காக 7,303 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கோராபுட் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி சப்தகிரி சங்கர் உலகாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியுள்ளது கட்சி தலைமை. இதேபோல் காலஹண்டி தொகுதியில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த மாளவிகா கேசரி தியாவை பாஜக களமிறக்கியுள்ளது. காங்கிரஸில் இருந்து விலகி வந்த பிரதீப் குமார் மாஜுக்கு நபரங்பூர் தொகுதியில் இம்முறை வாய்ப்பு வழங்கியுள்ளது பிஜு ஜனதா தளம் கட்சி. ஒடிஷா முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு ஒரு காலத்தில் நெருக்கமானவராக அறியப்பட்ட பிரதீப் குமார் பனிகிரையை பெர்ஹாம்பூர் தொகுதியில் களமிறக்கியுள்ளது பாஜக. இதேபோல் சட்டப்பேரவை தேர்தலில் மாநில அமைச்சர்கள் ஜெகநாத் சரகா, ராஜேந்திர தோல்கியா, ஒடிஷா மாநில காங்கிரஸ் தலைவர் சரத் பட்நாயக் ஆகியோர் களம் காண்கின்றனர். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தரபிரசாத் பாகினிபதி, அதிராஜ் பனிகிரஹி, முன்னாள் தலைமைச் செயலாளர் விஜய் பட்நாயக், முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் பிரதீப்தா நாயக் ஆகியோரும் இதில் போட்டியிடுகின்றனர். தேர்தலில் பதிவான வாக்குகளின் இறுதி நிலவரம் இன்று நள்ளிரவு அல்லது நாளை காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மே 20ஆம் தேதி மாநிலத்தில் உள்ள 5 மக்களவை தொகுதிகளிலும் 35 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. அடுத்த கட்ட தேர்தலுக்கு 1 வார காலமே இருப்பதால் அம்மாநில அரசியல் தலைவர்கள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். Taste the Daily.